ஹலோ மக்களை, துளசி வெட்டி செம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஈஸ்வரமூர்த்தி அந்த அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எப்படியாவது வெற்றியை கண்டுபிடிச்சி தாங்கன்னு. அந்த அதிகாரிகளும் எல்லா இடத்துலையும் தேடினாலும் நம்ம வெற்றி பற்றின எந்த தகவலும் தெரிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் நம்ம துளசிக்கு மீனாட்சி மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. மீனாட்சியோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அன்னைக்கு தியா காணாமல் போன டைமும் இந்த மீனாட்சி தான் அந்த இடத்துல இருந்தா. அதனால இந்த மீனாட்சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம துளசிக்கு தெரிய வர்றது ஒரு விளையாட்டு. நம்ம துளசி பல போராட்டத்துக்கு அப்புறமாட்டு வெற்றியும் தியாவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் மீனாட்சியோட சூழ்ச்சிக்கு ஆப்பு வச்சிடறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஈஸ்வரமூர்த்தியும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அந்த அதிகாரிகள் எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த எம்எல்ஏ போட பையன் காணாமல் போய் இவ்வளோ நேரம் ஆகுது, அவனையே உங்களால் கண்டுபிடிக்க முடியல, நீங்களாம் எப்படி பொதுமக்கள்கிட்ட போய் கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அந்த அதிகாரிகளும், நாங்கள் என்ன சும்மாவா இருந்தோம் சார், நாங்களும் எங்களோட வேலைகளை பார்க்க தானே ஆரம்பித்தோம், நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு தான் இருக்கோம், ஆனால் எந்த தகவலும் இது வரைக்கும் வரலை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரமூர்த்தி இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. அதே சமயத்தில் அதிகாரிகளும், இங்கே ஒரு இது இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், ஒரு சமயம் உங்கள் பயனாட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஈஸ்வரமூர்த்தி. ஆனால் இந்த விஷயத்த வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு குழம்பி போயிடுறாங்க. நம்ம துளசியை என்னாச்சு, என்ன மாமா சொன்னாங்க ஃபோனில் அப்படின்னு விசாரிக்கும் போது அபிராமியும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அப்படியே அழுதுட்டுருக்காங்க. என்னோட பையனை எங்கேயுமே காணலை, எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி, நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அன்னையிலேருந்து என்னோட பையனுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நான் தான் எத்தனை வாட்டி வெற்றிக்கிட்ட சொன்னாலும் கேட்காம உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தான். இப்போ பார்த்தியா என்னோட பையன் வாழ்க்கையை, உன்னோட பொண்ணு தான் இப்படி தொலைஞ்சு போயிட்டா, அதுக்காக என்னோட பையன் என்ன செய்ய முடியும்? உன்னோட பொண்ணை தத்து எடுத்தது ஒரு குற்றமா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த மாதிரிப்பட்ட இடத்துக்கு போய் அவன் மாட்டிட்டான். அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். எனக்கு ஏதோ ஓ மேலே தான் டவுட்டாக இருக்குது. நீ ஒரு சமயம் தியாவை கடத்தி வச்சுட்டு என்னோட பையனோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லி நீ பண்ணாலும் பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி துளசியை சரியாக வெளுத்து வாங்குறாங்க. இது என்ன தான் சொன்னாலும் நம்ம துளசியோட காதிலே கேட்க மாட்டேங்குது. எப்படியாவது அவங்க பொண்ணு தியாவும் ஹஸ்பண்ட் வெற்றியும் கண்டுபிடிச்சிடணும், எப்படியாவது கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு தான் நம்ம துளசியோட ஒரு எண்ணமாகவே இருக்குது. அதே சமயத்தில் ஈஸ்வரமூர்த்தி அந்த டைமில் கரெக்டாக இந்த விஷயத்த சொல்லும்போது அபிராமி இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை, அவனாக இருக்க சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி இருந்தாலும் ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தியும் கிளம்புறாங்க. துளசிக்கு கொஞ்சம் கூட தாங்க முடியலை, கண்டிப்பாக வெற்றியாக இருக்காது, கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கமாட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லவும், அஞ்சலி நீ எதுக்குமே கவலைப்படாதக்கா, கண்டிப்பாக வெற்றி மாமா கிடச்சிருவாங்க, வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனாட்சிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது. நம்ம நினச்ச மாதிரியே நடந்துட்டுருக்கு. இந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கக்கூடாது, இவங்க எப்போவுமே சோகமாக இருக்கணும்னு நினச்சோம், அதே மாதிரி நடந்துட்டுருக்கு. இனிமேல் இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் நிம்மதி இல்லாமல் இருக்கணும், எங்களோட குடும்பத்தையே இந்த மாதிரி செய்தான், அதனால் ஈஸ்வரமூர்த்தியோட குடும்பம் நல்லபடியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஈஸ்வரமூர்த்தி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது இது வெற்றியாக இருக்கக்கூடாது அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. கதிர் அந்த அதிகாரிகள்கிட்ட கண்டிப்பாக இதனோட தம்பி வெற்றியாக இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிகளும், இது எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான், கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும், ஒரு சமயம் வெற்றியாக இருந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக அவனாக இருக்காதுன்னு சொல்லவும், சரி இருந்தாலும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் அது நம்ம வெற்றியாக இல்லை. இப்போ தான் துளசிக்கு நிம்மதியாச்சு. நல்லபடியாக அது வெற்றி இல்லை, வெற்றி எங்கே இருந்தாலும் நல்லபடியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்துமே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி உறுதியாக இருக்காங்க. இன்னொரு சைடு துளசி ரொம்பவே புலம்பிட்டு இருக்கும்போது மீனாட்சி அந்த இடத்துல ஆறுதல் சொல்ல பார்க்குறாங்க. துளசி நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக தியா கிடச்சிருவா, அது மட்டும் இல்லாமல் வெற்றி அவனை தேடி போனாங்கல்ல, கண்டிப்பாக கிடச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதே சமயத்தில் அந்த அதிகாரிகளும் சரி வெற்றியோட ஃபோன் எங்கே இருக்கோ அதை வச்சு ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துலையே போகிறாங்க. சரி எப்படியாவது இங்கே தான் வெற்றி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அங்கே வெற்றி இருக்க மாட்டேங்கிறாங்க. வேறு கும்பல்கள் யாருமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே மீனாட்சி தான் அந்த ரவுடி கும்பல்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த போலீஸ் எல்லாம் தேடி வருவாங்க, அதனால் அந்த டைமில் அந்த இடத்துல இல்லாமல் வெற்றியோட ஃபோனை மட்டும் அந்த இடத்துல வச்சுட்டு வேறு இடத்துல மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரவுடி கும்பலும் சரியாக
உஷாராயிட்டாங்க. அதே சமயத்தில் அந்த அதிகாரிகள் போய் பார்க்கும்போது வெற்றி இல்லாத உடனே ஃபோன் மட்டும் கிடைக்குது. சரி, அப்போ கண்டிப்பாக யாரோ ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க தான் இதெல்லாம் செய்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அதிகாரிகளும் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லவும் ஈஸ்வரமூர்த்தி அந்த அதிகாரிகள்கிட்ட என்ன செய்வீங்களோ, எனக்கு கொஞ்ச நேரத்தில் என்னோட பையன் வெற்றி இங்கே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் துளசிக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் அதே இடத்துல தான் வெற்றி இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் தான் அந்த ரவுடிங்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரி இடத்த மாற்றிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைனா இவ்வளோ சீக்கிரமாட்டு இடத்த மாற்றிருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மேலேயும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்க வேண்டியதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம துளசி யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல ஈஸ்வரமூர்த்திக்கோ முனுசாமி தான் ஒரு சமயம் இந்த வேலையெல்லாம் செய்திருப்பானோ அப்படின்னு நினைச்சு சரியாட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்றாங்க. அதிகாரிகளும் எல்லா பக்கமும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே முனுசாமியோட வீட்டுக்கும் போய் இப்படி வெற்றியை காணோம், இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி விசாரணையை தொடங்குறாங்க. இதை கேட்ட உடனே திவ்யா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இது என்ன விஷயமா இருக்கும், எங்கதான் வெற்றி போயிருப்பான், அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே திவ்யா மீனாட்சி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கவும் மீனாட்சி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. திவ்யாவை இந்த விஷயத்தெல்லாம் ஏன் என்கிட்ட முதல்லே சொல்லலை, நான் தான் சொல்லியிருக்கேன்ல அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியணும்னு, வெற்றி எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த துளசி தான். துளசியோட பொண்ணை தேட போய் தான் வெற்றி இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டான். ஃபர்ஸ்ட் அவளோட பொண்ணு தியா தான் காணாமல் போனான். ஏற்கனவே அந்த ஸ்ரீகாந்த் ஃபேமிலினால பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் அந்த வெற்றி அவங்கள தேடி போயிருப்பான். ஒரு கட்டத்தில் தியானால தான் இந்த வெற்றி மாட்டியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மாத்தி விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சியும் அதை கேட்ட திவ்யாவுக்கும் துளசிக்கு மேல ரொம்பவே வெறுப்பு வருது. எப்படி இருந்தாலும் வெற்றிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல அபிராமி ரொம்பவே டென்ஷன் ஆகி நம்ம துளசிய இன்னும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாத்தி அவனோட ராசி எங்க வந்து கொண்டு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மீனாட்சி அதுக்கு ஏத்த மாதிரி பேசவும் நம்ம துளசிக்கு டவுட் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆயிட்டே இருக்கு. மீனாட்சி துளசி கிட்ட வந்து சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்படியும் வெற்றி கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சால்வா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த துளசியும் ஒரு கட்டத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு தியா காணாம போகும்போது மீனாட்சி அந்த இடத்துல தான் இருந்தாங்க. நாம வரும்போது ஏதோ ஒரு சாக்கு பையெல்லாம் பக்கத்துல வச்சிருந்தாங்க. அதே சமயத்துல அதை மறைச்சிட்டு வீட்டுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்க வந்தேன் அப்படி சொல்லாங்க. அதே சமயத்துல அந்த அதிகாரிகள் வந்து விசாரிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு மீனாட்சி அந்த இடத்துலயும் இல்லை. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி மீனாட்சியோட சூழ்ச்சி இருக்குமா அப்படின்னு நம்ம துளசிக்கு டவுட் வருது. மீனாட்சி ஒன்றும் ரொம்பவே நல்லவா ஒன்றும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் அதிரடியா போராட்டத்துல இறங்குறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம துளசியை வெற்றியும் தியாவையும் செமையா வந்து காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல மீனாட்சியோட சூழ்ச்சிக்கு ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்.